ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஓம் மகாதர்மே மதகைடபக்னேம் மகிஷப்ராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மிததூம்பிரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்த்தினீம் நிஷேஷிகிருதரக்தபீஜதனுதே நித்யே நிசும்பாபகே சும்பத்வம்சனி சம்காராசுதுரிதகம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஆஸ்திக அன்பர்கள், தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இல்லத்தரசிகளுக்குமே இந்த மந்திரம் அம்மா சொல்லும் பொழுது பின்னாடியே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தூவண்ணா துணைன்னு போடுறமே அந்த தூவண்ணாவும் இம்மண்ணாவும் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. அந்த தும் சொல்லும் பொழுது திரும்பி அம்பாள் இப்படி பார்க்குறாளா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. நாம் மனசீகமாக நினைப்போம், எப்பம்மா வீட்டு நிலைமை சரியாகும் அப்படின்னு நினச்சினே இருப்போம். அந்த வீட்டு நிலைமையை சரி செய்வாள். அப்படி வீட்டு நிலைமைன்னா என்ன அர்த்தம்? வீட்டில் பசங்களுக்கு வேலை கிடைக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், வீட்டில் வறுமை அகலணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும், வீட்டில் நித்திய சுமங்கலா பாக்கியம் உண்டாகணும், வீட்டில் எப்பொழுதும் சௌபாகியம் நிரம்பி இருக்கணும், வீட்டில் வளர்ச்சி பணிகள் நடக்கணும். இப்படி எண்ணிலடங்கா வரங்கள் நாம் வச்சுருக்கிறோம் மனசில். ஒரு பெரிய லாரியை உருவாக்கி, கண்டெய்னர் உருவாக்கி, அதில் எத்தனை பிரார்த்தனை வச்சாலும் அது கூட பத்தாது அந்த கண்டெய்னர் லாரி. அவ்வளோ பிரார்த்தனை நாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் சரியாகிறதுக்கு நமக்கு கைகூடி வரணும் எல்லா கோரிக்கையும். காலையில் எழுந்தவுடனே தீபம் போடும் பொழுதே இந்த 9 முறை ஸ்லோகம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. அப்படியே அந்த ஸ்லோகத்தை சொல்லி 2 புஷ்பம் சுவாமி பாதத்தில் போடுங்க. அப்போ நம்ம காரியங்கள் இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து அப்படியே அனுகிரகம் பண்ணுவாள். நீ நினைத்தது நடக்கட்டும் மகனே மகளே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். அன்பு தாய்மார்களே, நம்முடைய வீட்டில் பூஜை ரூமில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன டப்பாவில் அழகாக எப்பொழுதும் பூஜை ரூமில் இருக்கட்டும். அங்கே ஐஸ்வர்யம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். தாயை இன்னொரு தடவை சொல்லுங்கள். இல்லை கற்பூரம், பச்சை கற்பூரம், அதை எங்கே இருக்கணும்? பூஜை ரூமில் எப்பயும் இருக்கணும், பீரோவில் இருக்கட்டும். சின்ன பச்சை கற்பூரம் டப்பா என்ன இருக்கும்? 40 ரூபா இருக்கும் டப்பா. ஒன்றை வாங்கி வந்து அந்த டப்பாவை பீரோவில் போட்டு வைங்க. அந்த பூஜை ரூமில் இருக்கட்டும், லக்ஷ்மி தங்குவாளாம். அடுத்தது முழு கொட்டைப்பாக்கு, அதை ஒரு சின்ன கப்பில் வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். பரவாயில்லை, அம்மா ஆரம்பிக்கும் போதே ப்ரோக்ராம் லட்சுமி கடாட்சத்திலே ஆரம்பிக்கிறாங்க. கங்கையினுடைய பாத்திரம் பூஜை ரூமில் எப்பொழுதும் இருக்கட்டும். காசிக்கு போய் காசி சொம்பு தராக பார்த்தீங்களா, அதுதான். அதை அழகாக வாங்கி அதை எப்பொழுதும் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும். அது வாங்கிறதில்ல, காசிக்கு யார் போகிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பி ஒரு கங்கை பாத்திரம் கேட்டு அதை வரப்பிரசாதமாக வாங்கி பூஜை ரூமில் வைங்க. அங்கே நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வாளாம். லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழியும். அந்த வீட்டில் தொழில் பதவி எல்லாம் லாபகரமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, அம்மா நிறைய சாமிங்களை பார்த்துட்டேன். என்னது? நிறைய சாமிகளை பார்த்துட்டேன் தாயே, நிறைய பரிகாரங்களும் பண்ணிட்டேன் தாயே, என் கஷ்டம் எப்போ தீரும்மா அப்படின்றாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க. இது பைத்தியம் கோயிலுக்கு போயினே இருக்குது, என்னவோ செய்யுது அப்படின்னு நினச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவ்வளோ நான் நிறைய ராகு காலத்துக்கு போய் தீபம் போடுறேன், பௌர்ணமி ஆனால் அம்பாளை போய் தரிசனம் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை அவளை சுற்றிட்டு வரேன், திங்கக்கிழமை பிள்ளையாரை போய் பார்க்குறேன், சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குறேன், இவ்வளவும் நான் செய்கிறேன். ஆனால் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு விரக்தியாக இருக்கிறாங்களே, என்னம்மா செய்கிறது?
வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் எப்போம்மா தீர்றது? அதாவது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடி அழகாக உங்களுடைய பூஜை அறையிலையோ ஹால்லையோ வச்சுட்டு, அந்த கண்ணாடிக்கு எதிரில் மண் அகலில் ஒரு விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, ஒரு தீபம். அந்த தீபம் அந்த கண்ணாடியில் தெரியணும், உங்கள் முகம் தெரியக்கூடாது. கண்ணாடி வாங்கி கண்ணாடி எதிரில் எது தெரியணும்? விளக்கெண்ணெயில் தீபம் எரியறது அந்த கண்ணாடியில் தெரியணும். ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கட்டும். அந்த கண்ணாடியில் பார்வை படணும். கண்ணாடியினுடைய பார்வையில் கண்ணாடியை பார்த்தோம்னா அந்த தீபம் தான் தெரியணும், எரியிற தீபம். என்ன தீபம்? அதுவும் விளக்கெண்ணெயில் ஏற்றின தீபம் தெரியணும். அப்படி ஏற்றி 20 நிமிஷம் கழிஞ்ச பிற்பாடு கண்ணாடி எடுத்து ஒரு கவரில் அந்த தீபமெல்லாம் இன்னொரு கவரில் போட்டு எடுத்து போய் மரத்தடியிலையோ கோவில்லையோ இல்லை டஸ்ட்பினில் கூட போட்டுடுங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ இருந்து நீங்கள் டிவியில் பேசிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம், எங்கள் கஷ்டம் எப்போ தீருமான்றீங்களே. இந்த கண்ணாடியில் அந்த விளக்கெண்ணெய் தீபம் எரிய 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 அந்த தீப ஒளி படப்பட அந்த கண்ணாடியில் தெரியணும். அப்படி படும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும், ஒரு கல்யாண தடையே ஒரு வீட்டில் ஒரு அப்படி இருக்கும். வருமானம் அப்படின்னு கிடைப்பார். இதோ சாப்பாடு ரெடியாக இருக்குங்க அப்படின்னு கொடுப்பாங்க. பேக்கை எடுத்துன்னு கிளம்புவார். விறுவிறுன்னு மத்தியானம் 3:30 மணிக்கு மதிய சாப்பாடு, லேட்டாக 3:30 மணி 4 மணிக்கு வருவார். டமால் டிமன்னு 2 வீலர் எடுத்து வந்து போட்டு உள்ளார வந்து உட்காருவார். அப்படியே அம்மா அப்படின்னுவார். என்னென்னா அந்த உழைப்பு உழைத்தாரை தவிர அதுக்கேற்ற வருமானம் இல்லாமல் இருக்கிறார். என்ன இல்லாமல் இருக்கிறாங்க? வருமானம் இல்லை. உழைக்கிறாரு, பாடுபடுறாரு, அதுக்கேற்ற வருமானம் இல்லை. வீட்டில் 9ம் படி அளந்தாகணும். படிப்பிலேருந்து வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துக்குமே 9னா யார்? எல்லா குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை ஜீவனும் ஒரு ஆள் சம்பாதித்து 9 பேர் சாப்பிட்டாகணும். இப்போ எல்லா நாடுகள்லேயும் இந்த ஒரு கஷ்டம் வந்திருக்குது. ஒரு காலத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒருத்தர் சம்பாரித்து 9 பேரையும் வாழ வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுது. எப்போம்மா எங்கள் வீட்டு கஷ்டம் தீருதுன்றீங்களே. இந்த கண்ணாடியில் அந்த விளக்கெண்ணெய் தீபம் எரிய அந்த ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை எடுத்து போய் விசர்ஜனம் பண்ணிவிடுங்க. கண்ணாடி வச்சுக்கக்கூடாது, பரிகார கண்ணாடி. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்வன பாதிப்பு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நவகிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு என்னவோ தெரியல. வரிசையாக எல்லாம் படம் பாட்டி வச்சுருக்கிற, எல்லாருக்கும் பால் வைக்கிற, ஊதுவத்தி காட்டுற, ஒருத்தர் கூட படி அளக்க மாட்டுற. தாத்தா பார்க்குற, அம்மாவை பார்க்குற, அப்பாவை பார்க்குற, முப்பாட்டனை பார்க்குற, எல்லோரும் தான் நல்லா கும்பிட்றாங்க. எல்லாருக்கும் நல்லா தர்ப்பணம் பண்ணுறேன், எல்லாருக்கும் நல்ல வருஷத்தில் அவங்களுக்கு வேண்டிய இது கடமைகள்லாம் செய்கிறேன். சுவாமி ரூமும் நல்ல பூஜை ஜெகஜோதியாக எரிஞ்சுட்டு இருக்கு. அவருக்கு டெய்லி பெருமாளுக்கு பால், அழகாக பஞ்சபாத்திர ஜலம், துளசி தலம் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் நிம்மதி இல்லை வீட்டில் அப்படின்றீங்களே. அப்போ அந்த மூதாதையர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், நவகிரகங்களால் வரக்கூடிய குறைபாடுகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அகன்று வீட்டில் அந்த ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அகன்று விடும். அவசியம் இதை ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து செய்யுங்க தாய்மார்களே. ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது இப்போ மும்பாயில் முகாமிட்டிருக்கிறாங்க மாத்துங்காவில். அதாவது மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக் மண்டபத்தில் தங்கி இருக்கிறாங்க. இந்த டிவியில் பார்த்துட்டுருக்கீங்க. அந்த ஸ்ரீ ரகுராமடியிலர் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணி, அக்கா இந்த மாதிரி மும்பாயில் வந்திருக்கிறாரு சாமி, போய் பார்த்துட்டு வா, தரிசனம் பண்ணு, அருள்வா கேளு, உன் கஷ்டமெல்லாம் தீரட்டும். அத்தை இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு டெல்லியிலேருந்து பாம்பேக்கு ஃபோன், சென்னையிலேருந்து இங்கேருந்து பாம்பேக்கு ஃபோன், எல்லா ஊர்லேருந்து எல்லாருக்கும் கனெக்டட் பாம்பே. இன்றைக்கி காலத்தில் இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ சொந்தங்கள். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ராம்பாக் மண்டபத்தில் மாத்துங்க ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைனில் தங்கியிருக்காங்க, அருள்வாக்கு போய் கேளு, தரிசனம் பண்ணு, ஜாதகம்லாம் எடுத்து போய் காட்டு, அம்மாவை பாருன்னுட்டு நீங்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள். வர்றவங்க அத்தனை பேருமே நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னுட்டு வந்து அருள்வாக்கு கேட்கணும், தரிசனம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பீடம் எங்கே இருக்குன்னா, இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து கிழக்க, அதாவது இந்த பக்கம் செஞ்சி திருவண்ணாமலை போகிற மேற்கு அந்த செஞ்சி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் திண்டிவனத்துலேருந்து.
அந்த ராஜராஜேஸ்வரி மெட்ரிக் பள்ளி வாசல்லையே ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது. ஃபோனில் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுன்னுட்டு பதிவு பண்ணிட்டு அருள்வாக்கு கேட்க வாங்க. இப்போ பாம்பேயில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் அருள்வாக்கு கேட்குறதுக்கு வரலாம், தரிசனம் பண்ண வரலாம். அன்பு தாய்மார்களே, அம்மா வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 40 ரூபாயில் ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. என்னென்னா, நேராக ஜவுளி கடைக்கு போயிட்டு இந்த கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு ஒரு மஞ்சள் பாவாடை வாங்கிக்குவாங்க, காட்டன் பாவாடை. வசதி இருந்தால் ஒரு பட்டு பாவாடை வாங்கிக்குவாங்க, இல்லை ஜென்ரலாக ஒரு காட்டன் பாவாடை. அந்த சில்கெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம், சாதாரண காட்டன் பாவாடை இல்லை பட்டு ஏதாவது ஒன்று வாங்கிக்கின்னுட்டு அந்த அம்பாள் கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு அந்த மஞ்சள் பாவாடை கட்டிட்டு ஒரு பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு உடச்சி தீபாராதனை பண்ணிவிட்டு ஒரு 51 ரூபா தட்டில் போட்டுட்டு வாங்க. வீட்டில் செல்வம் தங்க ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் சொல்லுவாங்க சாமி, எங்கள் ஊரில் ரேணுகா அம்பாள் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மகமாயி கோயில்னு சொல்லுவாங்க, அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அதான் அந்த கழுத்தளவு இருக்கிற அம்பாளுக்கு மஞ்சள் பாவாடை கட்டணும். அதுவும் அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் ஒரு முறை பண்ணுங்க. வீட்டில் செல்வம் தங்க ஆரம்பிக்கும். வீட்டில் குலதெய்வம் வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குறை அகன்று விடும். மனக்குறைன்னா என்ன, அவங்க நினச்சதும் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் அகன்று விடும். அன்பு தாய்மார்களே, எம்மா எங்களுடைய வீடு தலைமுறையே அந்த நாள்லேருந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தாங்க, குளம் வெட்ட இடம் கொடுத்தாங்க, ஊர் ஜனங்களுக்கு கல்யாணம் கார்த்திகெல்லாம் உதவி பண்ணாங்க. எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். எங்கள் ஊரில் நாங்களும் இப்போ டெல்லி வந்துட்டோம், பாம்பே வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம், கோயம்புத்தூர் கிராமத்தை விட்டு எல்லோரும் வந்துட்டோம், டவுனுக்கு வந்துட்டோம். எங்கள் குடும்பத்தாருடைய சொத்தில் கிட்டத்தட்ட 90% சொத்துக்கள் எல்லாம் நல்ல காரியத்துக்காகவே பண்ணிட்டு போனாங்க எங்கள் பெரியவங்க. ஆனால் எங்களுடைய நிலைமை கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ற நிலைமையில் இருக்குது. இல்லதே இவளை எப்படி இதை சொல்லும் பொழுது ஒரு மனசில் எல்லா தாய்மார்களுக்கும் லேசாக குமுறல், கஷ்டம், கண்ணீர் வரும். அப்படி ஒரு நிலையில் நல்லா வாழ்ந்துட்டு இன்றைக்கி அந்த பேரம்பேத்திகள், அந்த பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நகரப்பகுதியில் இருக்கிறாங்க. சுபிட்சம் கம்மியாக இருக்குது, எல்லாம் இருக்குது, சுபிட்சமானது நல்ல பிரகாசமாக இல்லை. இப்படி இருக்குது, இப்படி பிரகாசமாக வரணும் வாழ்க்கை. அதுக்கு என்னம்மா செய்கிறது? அவங்கள மாதிரி பெரிய ஆளாக வரலைன்னாலும் பரவாயில்லை, இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சந்தோஷம், அந்தஸ்து, அனுக்கிரகம் பண்ணேம்மா. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் அந்த ஒரு 6:30 மணி அளவில் 2 பக்கமும் விளக்கெண்ணெயில் தீபம் வாசலில் போடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கெண்ணெய் தீபம் போடுங்க. இப்போ சொல்கிறீங்க பார்த்துங்களே, 135% வருமானத்திலேயே வாழ்க்கையில் இருக்கிறோம். முன்னோர்கள் 100% வாழ்க்கை அந்தஸ்தில் இருந்தாங்க, நாங்கள் 35% தான் இருக்கோம். இது கூட சரியாக வர்றது ஒரு கட்டம் வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கெண்ணெயில் அந்த தீபம் ஏற்றி முறைப்படி அந்த சாயந்தர நேரத்தில் அதை செய்து கொண்டு வாருங்கள். அந்த 100% வருமானம், அந்த ஒரு ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சபாஷ். விளக்கெண்ணெய் தாயை வாங்கி வச்சிடற ஒரு 1/2 லிட்டரு வாரம் தவறாத ஞாயிற்றுக்கிழமைக்கு விளக்கெண்ணெயில் அந்த சாயந்தரம் 6 மணி அளவில் விளக்கு போடுறதுக்கு சீக்கிரம் என்ன பண்ணுவோம், நாம் எப்பயுமே சாயந்தரம் 5:55 பார்க்குறதுக்கு முன்னாடி 5:50 லைட்டை போட்டுருவாங்க, டக்குன்னு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி சீக்கிரம் வரட்டும்னு. அந்த நேரத்தில் அந்த விளக்கெண்ணெய் தீபம் எரியும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்திங்களா, எப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்களேன்றீங்களே, அந்த கெட்டது அந்த வீட்டை விட்டு விலகிவிடும். அதுதான் பாயிண்ட். அந்த கெட்டது நிவர்த்தி ஆகிட்டாலே அவங்களுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். அவங்க பாடுபட்டதுக்கு தகுந்த 100% வருமானம் கிடைத்துவிடும். அந்த குடும்பத்துக்கு, அந்த எஜமானனுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலையில் சரியாகிவிடும். அந்த சூழ்நிலைன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்படி இருக்குது, திறந்துட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்படியே கையை மூடி வச்சுருக்கிறோம். இதை திறந்துட்டா ஒன்றுமே இல்லையே இந்த வீட்டில்ன்னுவாங்க. அதனால் இப்படியே வச்சுருக்கிறோம். ஏண்டி சாவித்திரி, தீபம் படம் வந்தியா?
என்ன பொண்ணு பார்த்தியா? பார்த்துட்டே இருக்கிற மாமி அப்படின்னு சொல்லிகிட்டே வர வழியில் லேசாக கண்ணில் தண்ணி வந்துன்னே இருக்கும். என்ன ஜாதகம் பார்த்து சரியாக இல்லையே, கேட்குறாங்களே சொந்த பந்தவெல்லாம், பாப்பாவை கல்யாணம் முடியலையேன்ற கவலை. பையனுக்கு வேலை கிடச்சிடுதா இல்லையா அப்படின்வாங்க. விளக்கேற்றிட்டு அந்த அம்மா லேசாக கண்ணில், அபிராமி எப்படி என் பிள்ளைக்கு நல்ல வேலை தருவேன் அப்படின்னு கண்கலங்கி வீட்டுக்கு வந்துனே இருப்பாங்க. வெளியே சிரித்த முகமாக இருப்பாங்க. தன்னுடைய எஜமானன் அந்த ஒரு அடுத்த லெவல் போக முடியாமல் 13 ஆண்டுகளாக ஒரே லெவலில் இருக்கிறாரே, அடுத்த லெவல் போகணுமேன்ற கவலை. இதெல்லாம் சரியாகிறதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் விளக்கெண்ணெய் தீபம் போடும் பொழுது அந்த எஜமானனுக்கு படிப்படியாக வாழ்க்கையில் எல்லா அந்தஸ்துகளும் அவங்களுடைய பரிஸ்திதி சரியாகிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பரிஸ்திதி சரியாகிவிடும். வீட்டுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பித்து விடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். சபாஷ் அம்மா, நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி அபூர்வ விஷயம் சொல்ல சொல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது பாம்பேயில், அதாவது மும்பையில் முகாமிட்டிருக்கிறதுனால அந்த ராம்பாக் மண்டபத்தில் மாத்துங்கா ஈஸ்டில் அருள்வாக்கு கேட்க, ஜாதகம் பார்க்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். சர்வே ஜனானா சுகினோ பவந்து, எல்லோரும் க்ஷேமமாக இருக்கட்டும். இந்த யூடியூப்பினுடைய தாரக மந்திரமே நீ பக்தி செய். என்ன செய்ய? பக்தி செய். உன்னால் முடிந்தால் அம்மாவை வந்து பார். உனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு தரணும்னு இருந்தால் அவள் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவாள். யார் அனுகிரகம் பண்ணுவா? அடிகளாரை பார்க்கணுன்றதுக்கு கொண்டு வந்த அம்பாள் உனக்கு உண்டான கஷ்டம் நீங்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களோ பூஜைகளோ செய்கிறதுக்கு உண்டான வசதியும் வாய்ப்பையும் அந்த பராசக்தியை உங்களுக்கு அனுகிரகம் செய்துடுவாள். அன்பு தாய்மார்களே, நீங்கள் எல்லாரும் பாம்பேயில் முகாமிட்டிருக்கிறதுனால அருள்வாக்கு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். நேரடியாக வந்து பார்க்கட்டும். ராம்பாக் மண்டபத்தில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைனில் தங்கியிருக்கிறதுனால வாங்க. அதே போல் அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் தசமி திதியில் கொஞ்சோண்டு வேப்பிலை எடுத்து அந்த தேனில் நனைத்து வேப்பிலையோட தேனை உள்ளுக்கு சாப்பிடுங்க. தசமி திதி அன்னைக்கு. வெறுங்கையில் முழம் போடுறோமா? என்னது வெறுங்கையில் முழம் போடுறோமா? அது புரியலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும், எல்லாம் நடக்குதுன்றாங்க. ஆனால் என் மனசில் இன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் சோதனையாக இருக்குது. எப்படா அடுத்த லெவல் முன்னேறுவோன்னு போராடின்னு இருக்கேன், இன்னும் கைக்கு வர மாட்டேங்குது எதுவுமே அப்படின்றாங்க. தசமி அன்னைக்கு ஒரு வேம்பு எடுத்து தேன் நனைத்து அந்த வேப்பிலையோட தேனை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி தசமி திதி அன்னைக்கு ஒரு வேப்பிலை எனக்கு எடுத்து தேனில் நினச்சி அந்த காம்பால் நாக்கில் ஓம் எழுதுங்க. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுப்பாங்க, கோல்டு மெடல் வாங்குவாங்க, நல்ல ஞாபக சக்தி உண்டாகும், ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக உண்டாகும் குழந்தைகளுக்கு. அதே போல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு யானை நடந்து வர அந்த நடந்து வந்த மண்ணை கொஞ்சோண்டு மஞ்சள் துணியில் கட்டி வாசலில் கட்டுங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் சாநித்தியமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, அதாவது பணமழை பொழிய வேணும்பா அம்மா, எப்போ பார்த்தாலும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்ற தலைப்பிலே பேசுகிறாங்களே. ஆமாம், திருமகள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அந்த திருமகள் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும். கற்றாழை வளர்க்க வேண்டும். வீட்டில் வாசலாண்ட கற்றாழை வளர்க்க வேண்டும். பவழமல்லி வளர்க்க வேண்டும். நீர்வீழ்ச்சி செட்டிங், அதை சின்ன தொட்டி வாங்கி தண்ணி ஊற்றினே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைக்கலாம். அடுத்தது துளசி செடி வளர்த்து வர வேண்டும். வீட்டில் பூஜை ரூமில் ஸ்ரீ சக்கரம் பூஜையில் இருக்க வேண்டும். வீட்டில் அன்னபூரணி விக்கிரகம் இருக்க வேண்டும். கங்கையினுடைய பாத்திரம் வீட்டில் இருக்க வேண்டும். ஆச்சாரியாளுடைய படம் வீட்டில் இருக்க வேண்டும். திருவேங்கடத்தானுடைய படம் வீட்டில் இருக்கணும் பூஜை ரூமில். அதாவது கடைசியாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரும் சரி, குடும்ப தலைவி சரி, கண்ணில் லேசாக ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் வீடு படமழை பொழியும். சரி தாயே, இத்தனை சொல்லிங்க, கடைசியாக ஒரு வரி சொல்லிங்களே, குடும்ப தலைவி கண்களாமுகாமல் பார்த்துக்கணுன்றீங்களே. ஆமாம், அவர்கள்தான் இன்றைக்கி அம்பாள் அந்த வீட்டுக்கு, மகாலட்சுமி. அவங்க எப்பயுமே அப்படி கவலையாக இருக்கக்கூடாது.
அவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் வச்சுக்கிட்டோம்னா அந்த பீரோவில் தைரிய லட்சுமி மட்டும் இருந்தால் இல்லை, மற்ற 7 லட்சுமி தானாக அந்த பீரோவில் வந்து நிரம்ப ஆரம்பித்து விடும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு கற்றாழை வளர்க்க வேண்டும், பவழமல்லி செடி வளர்க்க வேண்டும், நீர்வீழ்ச்சி செட்டிங் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, துளசி செடி வளர்க்க வேண்டும், வீட்டில் பூஜை ரூமில் ஸ்ரீசக்கரம் பூஜையில் வைக்கணும், அன்னபூரணி விக்கிரகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், கங்கையினுடைய பாத்திரம் நம்முடைய வீட்டில் இருக்கணும், ஆச்சாரியாளுடைய காஞ்சி பெரியவருடைய படம், ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளுடைய படம், ஜீயருடைய படம், ரகோத்ம சுவாமியினுடைய படம், ஸ்ரீ ராகவேந்திரருடைய பட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவா படம், அந்த மாதிரி திருவேங்கடத்தானுடைய படம், அதே மாதிரி குடும்பத் தலைவி சந்தோஷமாக இருக்கணும். இத்தனையும் இருந்தால் அந்த வீட்டில் பணமழை பொழிவாள் மகாலட்சுமி. நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க தாயே. இதில் ஏதாவது ஒன்று சில 2 3 பண்ணுறவே பணமழை பொழியுமா? நீங்கள் இதில் எது விருப்பமானது எதுவோ அதெல்லாம் பண்ணுங்கள். கடைசியாக சொன்ன பாருங்க, தாய்மார்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு. அப்படி அந்த தாய்மார்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலே பணமழை தானாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அன்பு தாய்மார்களே, அதே போல் உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு வீட்டில் பூஜை ரூமில் அத்தி பலகை, வேங்கையினுடைய பலகை, இது 2ம் வீட்டில் இருந்ததுன்னா கெட்டது எதுவும் வராது, வீட்டுக்கு நல்லதே நடக்கும் வீட்டில். அதே மாதிரி நிரந்தரமாக சாநித்தியமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வீடு தேடி வந்துவிடும். மறுபடியும் சொல்லுங்கள் தாயே. அத்தி பலகை வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும், ரைட்டு. அடுத்தது அத்தி பலகை, அடுத்தது வேங்கை மரம் பலகை, அதை வீட்டில் பூஜை ரூமில் ஒரு பக்கம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த சந்தன கட்டையும் சந்தன கல் அரைக்கிற கடப்பா கல்லும் கட்டையும் இருக்கும், 2 ஜோடியாக இருக்கணும் வீட்டில். அந்த இடத்துல மகாலட்சுமி சாநித்தியமாக இருப்பாளாம், நிரந்தரமாக வாசம் செய்வாள். அந்த வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் மும்பாயில் முகாமிட்டிருக்கிறாங்க. மாத்துங்கா ஈஸ்ட்டு, லக்ஷ்மி நாராயண லைன், ராம்பாக் மண்டபத்தில். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து நேரடியாக அருள்வாக்கு பெறலாம். தரிசனம், ஜாதகம் எல்லாத்தையும் அம்பாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெறலாம். அவசியம் வருகை தாருங்கள். அதே சமயத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கினுட்டு வாங்க. அம்மாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்துக்கு திரும்பி வந்துவிடும். அதே போல் வளர்பிறையில் பெருமாள் கோவிலுக்கு முடிந்த வரையிலும் ஒரு கொஞ்சம் 2-3 தார் வாழைப்பழமோ 2-3 டசன் வாழைப்பழமோ பெருமாளுக்கு கொடுங்க. வளர்பிறையில் வாழைப்பழம் பெருமாள் கோவிலுக்கு தரும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் உண்டாகும். அனந்த கோடி ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலட்சுமி. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னும் போது இந்த மண்பானை செய்கிறாங்களே, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு மண்ணால் ஆன உருவ பொம்மை செய்து அந்த பொம்மையை எடுத்துன்னு போய் கொடிமரத்தாண்டை வச்சுட்டு வாங்க. அல்லது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல மரம் இருக்கும், ஸ்தல விருட்சம், அந்த இடத்துல அந்த மண் பொம்மை வச்சுட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சென்று விடும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் எங்கே இருக்குன்னா திண்டிவனம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கேருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்கிறது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு கேட்கலாம். ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வாங்க. அம்மா சென்னையில் இருக்காங்களா, டெல்லியில் இருக்கிறாங்களா, மும்பாயில் இருக்காங்களா, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்களா கேட்டு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னுட்டு அவசியம் நீங்கள் வந்து அருள்வாக்கு கேட்கலாம். அதே போல் தசமி திதி அன்னைக்கு வீட்டில் பூஜை ரூமில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தாமரை புஷ்பம் வாங்கி சுவாமி பாதத்தில் வைங்க. அந்த தாமரை புஷ்பம் வைக்கும் பொழுது பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அத்தனையும் நன்மை கைகூடி வரும். அந்த நன்மை நடக்கணும்னா பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். அந்த தாமரை புஷ்பத்தை தசமி திதி அன்னைக்கு வாங்கி பூஜை ரூமில் வைக்கும் பொழுது அனந்த கோடி ஐஸ்வர்யம் உண்டாகும். அதே போல் தாமரை இலையை வளர்பிறையில் மதிய உணவு உட்காந்து சாப்பிடுங்க. உத்தியோகம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், நல்ல பெரிய வேலை கிடைக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், பெரிய படிப்பில் நல்ல வெற்றி வாகை, நிறைய கோல்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி சந்ததி பாக்கியம் உண்டாகணும், திருக்கல்யாணம் கைகூடி வரணும்.
அதை வளர்பிறையாக பார்த்து அந்த தாமரை இலையை மதிய உணவு கவிழ்த்து அந்த தாமரை இலையில் சாப்பிடுங்க. சுப முகூர்த்தம் கைகூடும், பெரிய பதவிகள் கிடைக்கும், வம்ச விருத்தி உண்டாகும், நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, அதாவது உடம்பு படுத்திகிட்டே இருக்கம்மா, அதுக்கு ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்களேன் பரிகாரம். ஒரு பேப்பரை பரப்பி அது மேலே மணலை பரப்பி அது மேலே நின்றுட்டு கீழே இறங்கி மணலை கோபுரமாக்கி கற்பூரம் ஏற்றிடுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணிவிட்டு அந்த கற்பூரம் அணைஞ்சோடனே அதை மணலும் பேப்பரோடு எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க. அதை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய விரய நேரம் அகன்று விடும், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் அகன்று விடும். உடம்பு படுத்திகிட்டே இருக்குன்றீங்களே, உடம்பு கை கால் வசதியாக இருக்குமா, மனசு சரியில்லைம்மா, வீட்டில் ரொம்ப பண கஷ்டமாக இருக்குன்றீங்களே, இதெல்லாம் சரியாகிவிடும். திருஷ்டி கடன் தொல்லைகள் இதெல்லாம் அகன்று விடும். அன்பு தாய்மார்களே, அதாவது பேரில் லக்ஷ்மி என்ற பேர் உள்ளவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி, அனந்தலக்ஷ்மி, பாக்யலட்சுமி இந்த மாதிரி இருக்கிறவங்க சரி. பொதுவாக பேரில் லக்ஷ்மின்ற வேர்டு வருது. அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஸ்வீட்டாகவே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஸ்வீட்டாக இருக்கா? இல்லை. எல்லாருக்கும் நல்ல பேர். அந்த அம்மாவா, அவங்க எல்லாம் நல்லது செய்கிறாங்க, அவங்க கையால் எதை கொடுத்தாலும் நல்லபடியாக கைகூடி வருது, அதுங்க கையால் ஏதோ ஒன்று செஞ்சால் அது வெற்றி ஆகுது, அவ்வளோ நல்ல பேர். ஆனால் சொந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாங்க, மனக்கவலையாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பீடத்துக்கு அம்மாவுக்கு அடிகளாருக்கு ஃபோன் பண்ணி அந்த பராசக்தியினுடைய எந்திரம் வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும். அப்பொழுது அந்த லக்ஷ்மி என்ற பெயர் உள்ளவர்கள், பெயரில் லக்ஷ்மின்னு வந்தால் கூட சரி, அவங்க எல்லோரும் அந்த பராசக்தி எந்திரம் அம்மாவன்ட்ட ஃபோன் பண்ணி அதுக்குரிய நிதி அம்பாளுக்கு அனுப்பி அதை வாங்கி பூஜை ரூமில் வைங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் இனிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார்ன்ற யூடியூப்பில் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தினமும் இந்த டிவியில் வர்றதை மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். சுபமஸ்து.